90% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரு காமனான டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எப்படி இந்த பக் பவுண்டி ரெக்கான் வந்துட்டு பண்ணுறது, இல்லை எந்த பக் பவுண்டி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, அதுக்கான கரெக்ட் மெத்தடாலஜி. ஸோ இந்த மாதிரி பக் பவுண்டி ரெக்கான் ரிலேட்டடாக எனக்கு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட் ஃப்ரம் பிகினர்ஸ்லேருந்து அட்வான்ஸ் பீப்புள் இருக்கும். எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி, உங்களோட மெத்தடாலஜி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா, வெல்கம் டு அஜாக் சைபர் Academy. I'm Master P. Akash. So, I'm a cybersecurity researcher. I'm also a DFIR consultant. Okay guys, so நீங்கள் கேட்டுட்டு இருந்த the Mega Bug Bounty Recon course வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு லான்ச் ஆகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இந்த யூனிக்னஸ் கோர்ஸோட யூனிக்னஸ் மட்டும் நான் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த கோர்ஸோட டியூரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14+ hours. ஸோ கம்பைன்ட் வித் 123 lessons. இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50+ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் டூல்ஸ் அண்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவாக வந்துட்டு நம்ம லைவ் ஹண்டிங் பண்ணுறது, லைவ் பிஓசிஸ் பிரேக் டவுன், லைவ் பிளாக் பிரேக் டவுன், லைவ் ஹண்டிங் அண்ட் இது இல்லாமல் லைவாகவே நம்ம இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் பக்ஸ். தட் இஸ் தி ஹோல் பாயிண்ட் ஆஃப் பக் பவுண்டி ரெக்கான். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோர்ஸில் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா த மெகா 96L வேர்ட் லிஸ்ட் நான் வந்துட்டு பர்சனலாக இந்த கோர்ஸ்க்காக க்ரியேட் பண்ணது. அண்ட் இது இல்லாமல் என்னோட ப்ரைவேட் வே ஆஃப் ரெக்கான், என்னோட ப்ரைவேட் பக் பவுண்டி டூல்ஸ், என்னோட ப்ரைவேட் ஆட்டோமேஷன் பேஷ் ஸ்கிரிப்டிங் டூல்ஸ், இந்த மாதிரி கம்பைண்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கோர்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மாஸ்டர் ரெக்கான் PDF, ப்ளஸ் இது இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் ஷீட் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் இந்த கோர்ஸ் முடியும் போது யூ வில் கெட் அ கோர்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கைஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு பவர் பேக்டு கோர்ஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாகவே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். ஓகே, இந்த கோர்ஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் நாலேஜ், செகண்ட் ஒன் கல்லி லினக்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் பர்ப் ஸ்வீட். ஸோ இந்த ஒரு 3 நாலேஜுமே இருக்கணும். இது நீங்கள் எங்கே படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நோ இஷ்யூஸ், நம்மளோட அஜாக் சைபர் அகாடமிலே இந்த கோர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ தான் பேசிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே இந்த கோர்ஸில் புரியும். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட் அபவுட் பர்ச்சேசிங் திஸ் கோர்ஸ், நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கான ஒரு ப்ரிவ்யூ வீடியோ ஆஃப் 45 minutes வந்து பார்த்திங்கன்னா என்னோட அஜாக் சைபர் செக்யூரிட்டி யூடியூப் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ரெண்டுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நான் ஒரு 4 years யூடியூப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த பக் பவுண்டி டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்னு. எல்லா வீடியோஸுமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் கம் பேக் ஹியர் அண்ட் யூ கேன் பர்ச்சேஸ் திஸ் கோர்ஸ். அண்ட் கைஸ் ஃபைனலி ஆஸ் அ ஓப்பனிங் டே ஆஃபராக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த கோர்ஸை ஃபார் 2 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கான பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட் யூ வில் கிவ் யுவர் ஹானஸ்ட் ரிவ்யூ அபவுட் திஸ் கோர்ஸ். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்துட்டு இந்த கோர்ஸ் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிவ்யூஸ்லேயே நீங்கள் சொல்லலாம். அண்ட் யோர் பர்சனல் ரிவ்யூஸ் மேட்டர்ஸ் மீ தி மோஸ்ட். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஒரு 2 daysக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஆஸ் அன் ஓப்பனிங் வீக் ஆஃபர். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களோட ஸ்க்ரீனில் ரைட் சைடில் என்ரோல் நவ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் என்ரோல் நவ் கொடுத்து உங்களோட கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு பக் பவுண்டி ரெக்கான் அண்ட் வை டு டூ திஸ் ரெக்கான் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ வாட் இஸ் தி ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எல்லோரும் வந்துட்டு மணி ஹெய்ஸ்ட் சீரியஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ ஒரு பேங்க் வந்துட்டு கொள்ளையடிச்சுட்டு டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்க்கு போவாங்க. ஓகே, ஸோ இந்த பேங்க்கு கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு பேங்க்குள்ளே போயிட்டு உடச்சிட்டு கொள்ளையடிக்க மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு டீம் ரெடி பண்ணி அதுக்கு வந்துட்டு ஒரு லே அவுட் வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பேங்க்கோட ஃபுல் லே அவுட், என்னென்ன என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இருக்குது, எங்கே கேமரா இருக்குது, எங்கே எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ எது த்ரூவாக அவங்க என்ட்ராக போகிறாங்க. ஓகே, ஸோ அதோட ஒரு ஃபுல் லே அவுட் வந்துட்டு படிச்சுட்டு ஒரு ஃபுல் ரெக்கானன்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளீட் பேங்க் அண்ட் அவங்களோட கம்ப்ளீட் பிளான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு ரெக்கானன்ஸ் பண்ணுவாங்க.
அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அந்த பேங்க்கே வந்துட்டு அவங்களால கொள்ளையடிக்க முடியும். கரெக்டாக சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல், லைக் எந்த ஒரு ரெக்கார்டுமே பண்ணாமல், ஓகே எந்த ஒரு லே அவுட்டுமே தெரியாமல் சும்மா போயிட்டு பேங்க்கு உள்ளே போயிட்டு கன் எடுத்துகிட்டு காசை கொடுறா அப்படின்னா செக்யூரிட்டி கார்டே வந்துட்டு பட்டுன்னு மண்டையில் போட்டு போடுறா அப்படின்றவாங்க. கரெக்டாக. ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பக் பவுண்டி ரெக்கார்டுமே கைஸ். ஓகேவா, ஒரு டார்கெட் நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்கன்னா அந்த டார்கெட்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகேவா, இல்லைனா வந்துட்டு நீங்கள் பக் பவுண்டி பண்ணுறது கம்ப்ளீட்லி வேஸ்ட். அந்த ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபிக் டார்கெட்டில் வந்துட்டு நீங்கள் பக் பவுண்டி பண்ணுறது கம்ப்ளீட்லி வேஸ்ட். உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அந்த டார்கெட் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக போயிட்டு ஏதோ ஒரு அட்டாக் போய் ரேண்டமாக ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் போய் ரன் பண்ணுறது அப்படின்றது இட் இஸ் கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ரெக்கார்ட். ஸோ பிஃபோர் கிவிங் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அவர் டார்கெட், ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு அந்த டார்கெட்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்துட்டு ஃபெச் பண்ணுவோம் த்ரூ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரெக்கார்ட். அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான். அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் அண்ட் அதுதான் வந்துட்டு இந்த ரெக்கார்ட், பக் பவுண்டி ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் பக் பவுண்டி ஹண்டிங், ரெக்கார்டன்ஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் ஆஸ் மச் as information possible about a target before attempting to find vulnerabilities. ஓகே, ஸோ இது த்ரூவாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், டு இன்க்ரீஸ் தி ஸ்கோப். நம்மளோட ஸ்கோப் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ we can find sensitive piece of information. ரெக்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பக் ஃபைன் பண்ண முடியும், ரிப்போர்ட்டும் பண்ண முடியும். ஐம் கிவிங் மை வேர்ட், இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் நீங்கள் வந்துட்டு பக் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபைன் பண்ணுவீங்க. ஓகே, ஐம் கிவிங் அவுட் மை வேர்ட், 100% வேர்ட் அதுவும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டு ரெடியூஸ் டூப்ளிகேட். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ண நீங்கள் உங்களோட ஸ்கோப் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு டூப்ளிகேட்ஸுமே ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி த அல்டிமேட் பாயிண்ட் ஆஃப் பக் பவுண்டி இஸ் டு கெட் பவுண்டி கைஸ். அதுதான் வி ஆர் கோயிங் டு டூ பக் பவுண்டி ரெக்கார்ட். அதுதான் இந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் பக் பவுண்டி ரெக்கார்ட் கான்செப்டே கைஸ். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த ஃபுல்லாக வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ I'll end this video right now. So thank you so much for watching the video. We can meet in new video guys. Thank you so much. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வை ரெக்கார்ட் வின் பவுண்டிஸ் அப்படின்றது தான் நான் காட்ட போகிறேன். ஓகேவா, ஸோ லைவ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நான் காட்டுறேன். ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் கைஸ் வை ரெக்கார்ட் வின் பவுண்டிஸ் அப்படின்றது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் சென்சிட்டிவ் இன்ஃபோ, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் வல்னரபிள் எண்ட் பாயிண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட் தட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபோ. ஸோ இது ரெண்டு த்ரூவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவுண்டிஸ் கிடைக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஹோல் ரெக்கார்ட் ப்ராசஸே நம்ம பண்ணுவோம். ஓகேவா, இந்த சப்டொமைன் எனுமரேஷன், கேதரிங் URLs அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போர்ட் ஸ்கேனிங், இதில் எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் சென்சிட்டிவ் இன்ஃபோ அண்ட் தென் டு ஃபைண்ட் வல்னரபிள் எண்ட் பாயிண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட் தட் ஸ்பெசிஃபிக் URL ஆர் த எண்ட் பாயிண்ட். ஓகேவா, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் ஹி காட் இஸ் ஃபர்ஸ்ட் பவுண்டி எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸிங் த்ரூவாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு URL, டார்கெட் URL. ஓகேவா, ஸோ அந்த டார்கெட் URL இந்த ஸ்பெசிஃபிக் டூல் வந்துட்டு ரன் பண்ணுறாங்க, FFUF. இந்த டூலில் நம்மளும் பார்ப்போம். ஸோ இந்த டூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூல் ஆட்டோமேஷன் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கிடைக்குது, .get ignore அப்படின்றத. ஸோ அது டவுன்லோட் பண்ணோன்னா உள்ளே வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு VDPயில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு $100 பவுண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ VDP பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனாக. ஸோ இது ஆக்சுவலி இன்ஃபர்மேஷனில் தான் வரணும், பட் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் பவுண்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதே இது ஹேக்கர் ஒன் இல்லை பக்ரவுடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது இன்ஃபர்மேஷனில் தான் வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் பை யூஸிங் அ ஸ்பெசிஃபிக் ஃபஸிங் டூல், ஸோ இவங்க வந்துட்டு $100 பேக் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. அண்ட் தென் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் PHP இன்ஃபோ, சேம் அதே மாதிரி தான் ஃபஸிங் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டரி சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது, இல்லை மேனுவலாக நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணலாம் லிங்க்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது, டர்பஸ்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எண்ட் பாயிண்ட் PHP info.php அப்படின்ற ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா, ஸோ அது என்ன எண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ PHP கான்ஃபிகரேஷன் ஃபைலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் அது இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இந்த ஃபைல்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எப்படி நீங்கள் செயின் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்களோ அது ஃபர்தர். பட் இதை நீங்கள் அப்படி டேரெக்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா P4 வந்துட்டு உங்களுக்கு இது ட்ரையாச் பண்ணுவாங்க இந்த பக் எல்லாமே. ஸோ இது ஒன்று. அண்ட் தென் நம்மளோட இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸிங் த்ரூவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணி நம்மளை போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸிங்க்கு வந்துட்டு இவ்வளோ பவர் இருக்குது. நானுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபஸிங் த்ரூ, மேனுவல் ஃபஸிங் த்ரூவாக தான் வந்துட்டு பவுண்டிஸ், ஹால் ஆஃப் ஃபேம்ஸ் அண்ட் ஈவன் மை NASA ஹால் ஆஃப் ஃபேம் வாஸ்
யூஸிங் ஃபஸிங் மெத்தட் தான், மேனுவல் ஃபஸிங் த்ரூவாக தான். அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் காட்டுறேன். ஸோ இதே இல்லை ப்ரோ எனக்கு இன்னுமே புரியல என்ன தான் ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைவாகவே நான் காமிச்சிடுறேன். அண்ட் நானுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க்டின்ல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷனில் டாப் செக்யூரிட்டி ரிசர்ச்சராக இருப்பேன். ஏன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஃபுல் ரெக்கார்ட் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி, ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ரெக்கார்ட் அண்ட் ஹண்டிங் ரெண்டுமே பண்ணி ஒரு 25+ வல்னபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணோம். அதில் 25 to 30 வல்னபிலிட்டிஸ் நாட் ஷுர். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அது 2021 அது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ரெக்கார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணலாம். தட் இஸ் வாட் வி சே ரெக்கார்ட் வின் பவுண்டீஸ் ஃபார் அஸ் வெரி ஈஸிலி அப்படின்றது. ஸோ இவ்வளோ தாங்க இது இந்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. வி கேன் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கைஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆல்ரெடி பார்த்தது அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு செட் ஆஃப் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிவ் ரெக்கார்ட் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டில் என்னென்னா நம்ம வந்துட்டு ஓஎஸ்என் த்ரூவாக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் தென் பார்த்திங்கன்னா சப்டொமைன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வந்துட்டு நம்மளோட டார்கெட் டொமைனில் டேரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் டச் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்பரன்சி கிடையாது. பட் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ரெக்கார்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பாசிவ் ரெக்கார்ட் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்பரன்சி தான் நெக்ஸ்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்பரன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்பரி இஸ் அ சிஸ்டம் கிரியேட்டட் பை கூகுள் to publicly log every SSL TSL certificate issued for any domain. ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷன் புரியலன்னா ரொம்ப சிம்பிள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெப்சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ajaxcyberacademy.com. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா SSL TLS அண்ட் தென் HTTPS எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டேன்னா இந்த டொமைன் வந்துட்டு எனக்கு பப்ளிக்காக வந்துட்டு சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்பரன்சி லாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் ஆகணும், ஆட் ஆயிரும். இது யார் ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட் ப்ரொவைடர் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இது. ஸோ எனி டைம் அ கம்பெனி கெட்ஸ் அன் HTTPS சர்டிஃபிகேட், த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி, ஸோ நிறைய டொமைன்ஸ் இருக்குது லைக் கூகுள், லெட்ஸ் என்கிரிப்ட், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஜிசர்ட், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணோம். ஓகே, அந்த நிறையா இருக்குது. ஸோ மஸ்ட் பப்ளிஷ் த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் இன் பப்ளிக் லாக்ஸ். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ், அதாவது இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு பப்ளிக் லாகில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது வந்துட்டு பப்ளிஷ் ஆயிரும். ஸோ பப்ளிஷ் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 2 டூல்ஸ் இருக்குது, அதில் தான் நம்ம போய் ஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ டீமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினாக எங்கே யூஸ் ஆகும்னா ப்ளூ டீமில் இஃப் சமோன் ட்ரைஸ் டு கெட் அ சர்ட் ஃபார் google.com. ஓகே, இல்லீகலாக ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குறாங்கன்னா, ஒரு HTTPS வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா இட் ஷோஸ் அப் இன் தி சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்பரன்சி. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கெட்ஸ் அலர்ட்டட். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபேக்கான கூகுள் லாகின் பேஜஸ், ஃபேக் கூகுள் பேஜஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிறது கம்மியாகும். ஓகேவா? இது ப்ளூ டீமில் யூஸ் ஆகும். ஓகே, பட் இதே இது ரெட் டீமில் எங்கே யூஸ் ஆகும்? ஓகே, ரெட் டீமிலோட யூசேஜ் இன் பக் பவுண்டி. இதை வச்சு நான் என்ன பண்ணணும், இந்த டிரான்ஸ்பரன்சி சர்டிஃபிகேட் பப்ளிக்காக வந்துட்டு லாகில் வந்துட்டு எனக்கு வரனால, லாக்ஸ் ஸ்டோர் பண்ணுறனால எனக்கு என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு டு என்யூமரேட் சப்டொமைன்ஸ், ஓகே, அண்ட் டு ஃபைண்ட் யூனிக் சப்டொமைன் ஸோ தட் யுவர் பக் டசன்ட் ஃபால் அண்டர் டூப்ளிகேட். ஸோ இங்கே நம்ம பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சப்டொமைன் எனுமரேஷன் தான். பட் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு யூனிக்காக வந்துட்டு நம்மளால் நிறையா சப்டொமைன் ஃபைன் பண்ண முடியும். அதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் சப்டொமைன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் எப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ VDP ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்கோப் வந்துட்டு ஆட் பண்ண மறந்துடுவாங்க. பட் நம்ம வந்துட்டு இந்த டிரான்ஸ்பரன்சி சர்டிஃபிகேட் மூலமா வந்துட்டு நம்ம வந்துட்டு நியூவாக ஆட் பண்ண ஸ்கோப் எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்கோப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஸ்கோப்பில் வந்துட்டு எந்த ஒரு டூப்ளிகேட்டுமே இல்லாமல் நம்ம வந்து ஹன் பண்ண முடியும். அதுதான் இந்த ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்பரன்சி சர்டிஃபிகேட் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அகேன் NASA.gov அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? ஸோ இப்போ NASA.govன்னு போட்டிங்கன்னா அவங்களோட நாசாவோட மெயின் பேஜுக்கு போகும். பட் இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு NASA என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு டொமைன் வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு நியூ சப் டொமைன் api.nasa.gov அப்படின்னு கிரியேட் பண்ணுறாங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல. ஓகேவா? நீங்கள் அலர்ட் இது நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டிகிரேஷன் எதுவுமே கிடையாது. பட் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா api.nasa.gov will be publicly logged by certificate authority. ஓகே, ஸோ இந்த certificate authority இதெல்லாம் எங்கே போய் லாக் ஆகும், இது நம்ம எங்கே ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ், அதுக்கு தான் 2 டூல்ஸ் இருக்குது. ஸோ crt.sh அண்ட் crt.sh ஆட்டோமேஷன். ஸோ ஓகே, எல்லாமே ஆக்சுவலி ஒரே டூல் தான். பட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா GUI வெர்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன். ரெண்டுமே நம்ம கற்றுக்கணும். ஸோ புதுசாக HTTPSல ரன் ஆகி கிரியேட் ஆகிற டொமைன்ஸ் அண்ட் சப்டொமைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த crt.shல தான் நம்ம போய் ஃபைன் பண்ண முடியும். அதான் இந்த கான்செப்ட் கைஸ். ஓகே, ஸோ நியூவாக ஒரு சப்டொமைன் ஜென்ரேட் ஆக நம்ம வந்துட்டு இதில் போய் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெமோ காட்டுறேன் நான். ஸோ crt.sh ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட டூல், ஃபர்ஸ்ட் டூல். ஸோ இங்கே போயிட்டு நம்மளோட டார்கெட் டொமைன் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்னோட டார்கெட் டொமைனே நான் கொடுக்குறேன். ஸோ ajaxcyberacademy.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் லெட் மீ வெயிட் ஃபார் தி ரிசல்ட்ஸ். அண்ட் ஆஸ் யூ குட் see இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்துட்டு லாக்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2025 5 and 11. ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு லாக்ட் ஆகிருக்கு. அண்ட் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டொமைன் மட்டும் தான் இருக்குது, ஒரே ஒரு மெயின் டொமைன் தான். அதில் தான் ஹாஸ்ட் பண்ணி அதில் தான் வந்துட்டு சர்வர் எல்லாமே ரன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் எனக்கு அஜாக் சைபர் அகாடமி மட்டும் அப்படின்றது தான் காட்டுது. ஓகே, அண்ட் எனக்கு யார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா கூகுள் ட்ரஸ்ட் சர்வீசஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா CA நேம், ஸோ சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி நேம், இஷ்யூ பண்ண ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரஸ்ட் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு வெறும் என்னோட டொமைனுக்கு கொடுத்தனால வெறும் ஒரே ஒரு சப் டொமைன் மட்டும் தான் இருக்குது. பட் இதே இது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு VDP ப்ரோக்ராம், ஸோ nasa.gov நான் வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஸோ nasa.gov அப்படின்னு ட்ரை பண்ணி ஸோ எவ்வளோ டொமைன்ஸ் அண்ட் சப் டொமைன்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் வெயிட் ஃபார் தி ரிசல்ட்ஸ் அகெயின். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆஸ் யூ குட் see over here எவ்வளோ சப்டொமைன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாசா வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா HTTPS SSL TLS எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் டொமைன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இஷ்யூவர் நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், US கவர்மெண்ட், and then பார்த்திங்கன்னா டிஜிசர்ட். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இவங்க தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த crt.sh வந்துட்டு நம்மளுக்கு லிஸ்ட் ஆயிருங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேட் வச்சு நம்ம லாக் டேட் எப்போன்னு சொல்லி நம்ம டேட் வச்சு நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ சப்டொமைன்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ஜஸ்ட் பை crt.sh த்ரூவாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இதை நான் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஜென்ரலாக இப்படி தான் நான் பண்ணுறது. ஓகே, நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து வச்சுருக்கேன், பல்க் URL ஓப்பனர் அப்படின்னு. இதெல்லாமே நான் லேட்டராக எக்ஸ்டென்ஷன் வீடியோஸில் சொல்கிறேன். பட் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி ஒரு பல்காக ஒரு URL கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் ஆல் கொடுத்தேன்னா எனக்கு நியூ டேப்பில் வந்துட்டு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ எந்தெந்த சைட்டில் அலைவாக இருக்குது இல்லை அப்படின்றத நான் அட் சிங்கிள் ஷாட்டில் வந்து என்னால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்திங் திஸ் இஸ் அ வெப் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் பார்ப்பேன். ஸோ இதே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆட்டோமேஷன்லேயும் நம்ம பண்ணுவோம். அதாவது கமாண்ட் லைன் டூல் வச்சும் நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் கமாண்ட் லைன் இப்போ எல்லாத்தையும் நம்ம வச்சு நம்ம காப்பி பண்ணி ஒன்று ஒன்றா பார்க்குறது கஷ்டம். பட் கமாண்ட் லைனில் பார்க்கும்போது நம்ம சேவ் பண்ணி நம்ம வந்துட்டு எதர் ஸ்க்ரீன்ஷாட் அதுலேயே நம்ம எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். HTTPX டூல் வந்து ரன் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய போர்ட் ஸ்கேனிங் டூல் வந்து அதுலேயுமே நம்ம ரன் பண்ணலாம். அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு கமாண்ட் லைன் வெர்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா crt.sh அப்படின்றது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நான் வந்துட்டு லிங்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய மாஸ்டர் PDFல நான் கொடுத்துட்றேன் நான். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லினக்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கெட் லோன் கொடுத்து நம்ம வந்துட்டு அதுக்கான பெர்மிஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணுறோம். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட டெர்மினலில் போயிட்டு டூல் செக்ஷன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோல்டரில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூல் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடும். ஜஸ்ட் ஒன் கிளிக் இன்ஸ்டலேஷன் ஸ்டெப் தான், ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் டூலுக்குள்ளே நான் போய் உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டூல் வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா crt.sh, crt
வெர்ஷன் 2.sh இது இருக்காது. இது நான் சிம்பிளாக கிரியேட் பண்ணது பேஷ் ஸ்கிரிப்டிங்கில், இது கிடையாது. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம டூல் ரன் பண்ணுறதுக்கு எந்த டூல்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் தான் வந்துட்டு நம்ம ரன் பண்ணணும். அப்போ தான் என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா tag h, tag d அண்ட் tag o. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா tag d அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஸோ crt.sh இந்த பேஷ் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ./crt.sh tag d அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் டொமைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், அதாவது nasa.gov அப்படின்றத. இப்போ நான் வந்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டூல் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சு எனக்கு அவுட்புட்டில் போய் இப்போ எனக்கு சேவ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்டொமைன் எனுமரேஷனுக்காக தான். ஸோ சப்டொமைன் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாமே ஒரே ஒரு TXT ஃபார்மேட்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃபர்தராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட். பட் இப்போ இந்த டூல் வந்து ரன் ஆகி முடியட்டும் நம்மளுக்கு. ஓகே கைஸ், ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் சேவ் வில் பி 2839 டொமைன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 404 இருக்கலாம், 403 டொமைன்ஸ் இருக்கலாம், 200 டொமைன்ஸ் இருக்கலாம். இதெல்லாமே ஃபர்தராக வந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா your output has been saved in domain.nasa.gov.txt. ஸோ இது நம்ம எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் ls கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் அப்படின்னு இருக்கும். cdக்குள்ளே போயிட்டு அவுட்புட் கொடுத்தீங்கன்னா ஓகே, ஸோ அவுட்புட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கேட் பண்ணி ஸோ domain.nasa.gov.txt அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டொமைன் எல்லாமே வந்துருங்க. இஸ் ஓகேவா. ஸோ இது த்ரூவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டொமைனே ஆக்சுவலி நம்ம HTTPX-குள்ளே கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்கேனிங் nmap-குள்ளே கொடுக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா GAU-குள்ளே கொடுக்கலாம், வேபேக் URLs-குள்ளே கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து நம்மளால் ஆட்டோமேட் பண்ண முடியும். பட் ரைட் நவ் இந்த ஒரு CRTSH த்ரூவாக வந்துட்டு ஒரு யூனிக் சப்டொமைன் எனுமரேஷன் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. இஸ் ஓகே. ஸோ இந்த வீடியோ நான் இதோட நான் என் பண்ணிக்கிறேன். So thank you so much for watching the video. We can meet in next video guys. Thank you so much. So hello guys, welcome back to the course and welcome to the new video of subdomain enumeration. And இப்போ நம்ம பார்க்க போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Crunchbase அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் Crunchbase நம்மளுக்கு எதுக்கு பக் பவுண்டி ரெக்கார்டுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எந்த கம்பெனி அக்வசிஷன், அதாவது ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி எந்த சின்ன கம்பெனியை வாங்கியிருக்கு அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இது எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Microsoft.com நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி Windsurf அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன் வந்துட்டு பை பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட டார்கெட் எல்லாமே இப்போ மைக்ரோசாஃப்ட் கீழே வரனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசெட்குள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ எந்த கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த Crunchbase அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இது இப்போ பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன் பற்றி நீங்கள் ஃபுல் இன்ஃபோ நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ். ஸோ ஒரு அக்வசிஷன் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்காக மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த Crunchbase வந்துட்டு யூஸ் பண்ணலாங்க. இஸ் ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அப்படின்றத நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ், ஓகே, ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் இன்சைட்ஸ், ஸோ அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறையா வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட க்ரோத் ஸ்கோர் எப்படி போயிட்டுருக்கு, ஓகே, அண்ட் தென் ஃபண்டிங் டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ், ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் அண்ட் இன்சைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும் நீங்கள். ஓகேவா. ஸோ ஸ்டாக்கில் இருக்கவங்க எல்லாமே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அண்ட் தென் கம்பெனி ஃபண்டிங். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் வெளியே எவ்வளோ ஃபண்ட் பண்ணியிருக்கு, மைக்ரோசாஃப்ட்டுக்கு எவ்வளோ பேர் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லீட் இன்வெஸ்டர்ஸ் யார், ஓகேவா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிரேக் டவுன் வந்துட்டு பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ டோட்டல் ஐபிஎஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே தாண்டி நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் எதுனா இவங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் கீழே அக்வசிஷன் இருக்கும், அதுதான் நம்ம எடுப்போம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட கேப் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஓகே, ஸோ இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகே, கரெக்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஹஸ் மேட் 309 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ எந்த கம்பெனிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணால் நம்மளுக்கு தேவையானது இந்த ஒன்று தான். யா, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள்.
acquisitions. So number of acquisition made by Microsoft is 258 companies வந்து acquire பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் லாஸ்ட்டாக acquire பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 வந்துட்டு பார்த்தீங்கன்னா Fungible acquired by Microsoft. ஸோ இதான் வந்துட்டு இவங்க acquire பண்ணியிருக்காங்க. I'm so sorry guys. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கபிள் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கீழே வரனால ஸோ இந்த டொமைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அசெட்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்கபிள் ஸோ இங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்வயர்டு பை மைக்ரோசாஃப்ட் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபங்கபிள் அப்படின்றத உங்களோட அசெட் நோட்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பக் பவுண்டி ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு இந்த ஃபங்கபிள் இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது கைஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு கம்பெனி யார் அக்வயர் பண்ணியிருக்கா, அதோட அக்வசிஷன் யார், அந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் அசெட்குள்ளே ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. இன்னொரு சிம்பிள் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் தி acquisition made by Microsoft recently அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். சிம்பிள் கூகுள் சர்ச் த்ரூவாகவே நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஓகே, ஸோ இது ஒன்று கொடுக்குது. ரீசென்ட்லி அக்வைர்டு Blizzard for 68.7 billion அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் விக்கிபீடியாவில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் அக்வசிஷன் ஹிஸ்ட்ரி மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க எவ்வளோ எந்த கம்பெனி எப்போ அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஆஸ் யூ குட் see over here ஃபங்கபிள் தான் இவங்க லாஸ்ட்டாக அக்வயர் பண்ணது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது ஜஸ்ட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களோட டார்கெட் டொமைன் ஏதோ ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எந்த அக்வசிஷன் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதான் இந்த Crunchbase அப்படின்ற டூலோட யூட்டிலிட்டி. ஸோ இந்த வீடியோ நான் இதோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. We can meet in next video guys. Thank you so much. So hello guys, welcome back to the course and welcome to the new video and new section of going with manual recon hunting guys. Okay, so நம்மளோட ரோட் மேப் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் சப்டொமைன் எனுமரேஷன் ஸோ நம்ம போர்ட் ஸ்கேனிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேதரிங் URLs அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அந்த கேதரிங் URLs தான் வந்துட்டு நம்ம இந்த செக்ஷனுக்குள்ளே நம்மளுக்கு வருது. பட் இந்த கேதரிங் URLஸில் நம்ம ரெண்டு மெத்தட் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்துட்டு ஆட்டோமேஷன், இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேனுவல் ரெக்கான் அப்படின்றது. ஸோ எனக்கு வந்துட்டு பர்சனலாக பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மேனுவல் ரெக்கான் தான். ஓகேவா? இதை த்ரெட் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது த்ரூவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பக் ஃபைண்ட் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளால் சென்சிட்டிவ் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். ஒரு சென்சிட்டிவான ஒரு எண்ட் பாயிண்ட் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த மேனுவல் ரெக்கானால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த செக்ஷனோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்டிங் URLs அண்ட் டு ஃபைண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் எண்ட் பாயிண்ட்ஸ், ஃபைண்டிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்டொமைன்ஸ் அகெயின். ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த மேனுவல் ரெக்கான். அண்ட் டு பி ஹானஸ்ட் நான் வந்துட்டு ஜஸ்ட் பை மேனுவல் ரெக்கான் த்ரூவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு NASA ஹால் ஆஃப் ஃபேம் வந்து நான் எடுத்திருக்கேன். அது எல்லாமே லைவாக உங்களுக்கு ஒரு POC எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நோ இஷ்யூஸ் இன் தட். பட் இந்த செக்ஷன் மேனுவலாக பை கிளிக்கிங் ஈச் அண்ட் எவ்ரி லிங்க் த்ரூவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மேனுவல் ரெக்கான் பண்ணுவோம். ஓகே, எனக்கு பக் பவுண்டிலே பிடிச்சது இந்த மேனுவல் ரெக்கான் தான். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மேனுவல் ரெக்கான். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிக்கிங் ஈச் ஆன் எவ்ரி லிங்க். ஓகே, ஒரு லிங்க்குமே வந்து நம்ம இதில் நம்ம கிளிக் பண்ணி அதில் என்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த வெப்பேஜில் என்ன டிஸ்பிளே ஆகுது, இல்லை எண்ட் பாயிண்டில் என்ன டிஸ்பிளே ஆகுது, பர்ப் ஸ்பீட் த்ரூவாக அது என்ன டிஸ்பிளே ஆகுது அப்படின்றது நம்ம செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் .js ஃபைல்ஸ். ஸோ இந்த மேனுவல் ரெக்கானில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா JS ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில டைப்ஸ் ஆஃப் API கீஸ் நம்மளுக்கு கிடைக்கலாம். ஓகே, டோக்கன்ஸ் வந்து நம்மளால் ஜெனரேட் டோக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ JS ஃபைல்ஸுக்கு நம்மளுக்கு ஆட்டோமேஷனுமே இருக்குது. ஸோ மேனுவல் மெத்தடுமே நம்ம பண்ணணும். ரீடிங் .js ஃபைல்ஸ். நெக்ஸ்ட் வியூ பேஜ் சோர்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வியூ பேஜ் சோர்ஸ்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எண்ட் பாயிண்ட்ஸ், ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டொமைன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஃபைண்ட் பண்ண முடியும். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் த்ரூவாகவும் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் த்ரூவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் வந்துட்டு பைபாஸ் பண்ணாங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த அப்கமிங் வீடியோஸில். அண்ட் தென் ரீட் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். ஓகே, ஸோ ரீட்
அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இது நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகில் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பாச்சி ஹடாக் போர்ட் ஹடாக் ஓகே அந்த ஸ்பெசிஃபிக் அன்னோன் போர்ட் வந்துட்டு இவங்க ஃபைன் பண்ணியிருப்பாங்க த்ரூ தேர் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். அந்த அப்பாச்சி ஹடாப் டாக்குமெண்டேஷன் த்ரூவாக ரீட் பண்ணி ஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகே அண்ட் இது எல்லாத்துக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ வியூ ஹெடர் HTTP ஹெடர்ஸ். ஸோ இந்த HTTP ஹெடர்ஸ் த்ரூவாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேனர் கிராபிங் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதர் வந்துட்டு வியூ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் ஆர்எல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லைக் பர்ப் ஃபீட் த்ரூவாக நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஆக்சுவலி இப்போ நம்ம URL கேதரிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் URL கேதரிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்ஸ் வந்து நம்மளால் ஃபைன் பண்ண முடியும் யூஸிங் சென்சிட்டிவ் எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே ஸோ இதில் ஹோல் கான்செப்ட் இந்த மேனுவல் ரெக்கார்டோட ஹோல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கேதர் சென்சிட்டிவ் எண்ட் பாயிண்ட்ஸ் கைஸ். இதுதான் வந்துட்டு இந்த ஹோல் செக்ஷன்மே. ஓகேவா பர்ஃபெக்ட் கைஸ். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் என்ட்ரி பாயிண்ட் கைஸ். இதுதான் த்ரெட் என்ட்ரி பாயிண்ட் எனக்கு பிடிச்ச செக்ஷன். ஸோ இது த்ரூவாக வந்துட்டு தீஸ் என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஆர் வேர் அட்டாக்கர்ஸ் குட் எக்ஸ்ப்ளாய்ட் வீக்னஸ் இன் அ சிஸ்டம் ஆர் அப்ளிகேஷன். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெசிஃபிக் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிங்க்கும் கிளிக் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் இருக்கும், ரெஜிஸ்டர் பேஜ் வரும். ஓகே தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீட்ரைவ் பாஸ்வேர்ட் பேஜ் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதன் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா XML RPC.php அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபைன் பண்ணலாம், பிளாக் பேஜ் ஃபைன் பண்ணலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த த்ரெட் என்ட்ரி பாயிண்டோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு see how a request and response work. ஸோ ஜென்ரலாக ஒரு லிங்க் கிளிக் பண்ணோன்னே மேலே என்ன URL பாஸ் ஆகுது அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை பாடியில் என்ன URL பாஸ் ஆகுது இல்லை பாடியில் என்ன பாஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபைன் பண்ணலாம். அண்ட் தென் see how request and response works with burp suite. ஸோ ஒரு ரெக்வஸ்ட்டை நீங்கள் burp suiteலையும் நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும். அதே ரெக்வஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா burp suite த்ரூவாகவும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகின் பேஜ் இருக்குதுன்னா அந்த லாகின் பேஜ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மேலே என்ன URL பாஸ் ஆகுது அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா burp suite த்ரூவாக நீங்கள் கிளிக் பண்ணும்போது போஸ்ட் டேட்டாவில் உங்களுக்கு என்னென்னலாம் பாஸ் ஆகுது அப்படின்றது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ do manual fuzzing, click on each and every link, understand how the API works. அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த த்ரெட் என்ட்ரி பாயிண்ட் த்ரூவாகவே நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் மோர் ஃபஸ் இஸ் ஈக்வல்ஸ் டு மோர் மணி கைஸ். ஓகேவா ஸோ மோர் பவுண்டி அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இந்த த்ரெட் என்ட்ரி பாயிண்ட் த்ரூவாக நம்மளால் ஒரு ஸ்பெசிஃபிக் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அதுதான் த்ரூ கெட்டிங் சென்சிட்டிவ் எண்ட் பாயிண்ட்ஸ் கைஸ். ஓகேவா ஸோ இவ்வளோ இந்த வீடியோவில். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவ் டெமோஸோட எப்படிலாம் நீங்கள் ஃபைன் பண்ணலாம் வித் POCs பிரேக் டவுன். ஓகேவா அண்ட் தென் பிளாக்ஸ் பிரேக் டவுனோட எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் கைஸ். ஓகே ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. We can meet in next video guys. Thank you so much. So hello guys, welcome back to the course. So இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம bash script automation தான் நம்ம பார்க்க போகிறோம் for grepping these files. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக வந்துட்டு ஒரு வேர்ட் லிஸ்ட்டாக ஒரு வேர்டாக வந்து கிரப் பண்ணி சேவ் பண்ணிகிட்டு இருந்தோம் கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டே வராது, நான் வந்துட்டு ரொம்ப சோம்பேறி, இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது, இல்லை இது ரொம்ப போரிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம பண்ணது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி தட் இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வேர்ட் லிஸ்ட் அண்ட் கிரப்பிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேஷ் ஸ்கிரிப்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ணி ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டூலை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டூல் இது தான் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 நினைக்கிறேன். ஓகே 1 2 3 4 5 6 7 8 ஓகே கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 TXT ஃபைலாக நம்மளுக்கு இது வந்துட்டு சேவ் ஆகும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சிட்டிவ் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் URL நீங்கள் டெஸ்ட் பண்ணி வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே இது எப்படி அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரிசோர்ஸஸில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட லினக்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா chmod +x and grep.sh அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்கோங்க, உங்களோட பெர்மிஷன் அது கேட்கும். ஓகே ஸோ இது கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு பேஷ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கிரிப்ட் grep.sh அப்படின்னு இருக்கும் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு வேர்ட் லிஸ்ட் வந்து கேட்கும். ஸோ வேர்ட் லிஸ்ட் என்ன வேர்ட் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஃபைனல் வேர்ட் லிஸ்ட். ஸோ அதை தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒன் வெப் டெஸ்டா. Okay, let me just quit this one. ls
vulnweb.txt தான். ஓகே, vulnweb.txt. ஸோ பேஷ், ஓகே, ஸோ vulnweb.txt இந்த ஃபைல் நான் கொடுக்குறேன். இல்லை live sub nasa.gov அதுவுமே நான் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரிசல்ட்ஸ் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்காக vulnweb.txt அப்படின்றத நான் கொடுத்து நான் என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ என்ட்ரு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு ரிசல்ட்ஸ் வில் பி சேவ்ட் இன் grep results ஆல் சேவ்டுன்னு சொல்லி ஒரு டேரக்டரி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எல்எஸ் கொடுத்து பார்த்தோன்னா ஒரு டேரக்டரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ சிடி போயிட்டு அந்த டேரக்டரிக்குள்ளே போனேன்னா ஜஸ்ட் நான் கிளியர் கொடுத்துட்டு எல்எஸ் கொடுக்குறேன். என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 5, 10, 15, 20 ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 21 TXT ஃபைல் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. எல்லாமே தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் XSS டெக்ஸ்ட் பண்ண நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபைல் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இல்லை நான் வந்துட்டு ஃபைல் அப்லோட் டெக்ஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா upload.txt கொடுத்தா போதும். இல்லை நான் SSRF நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபைல் TXT ஃபைல் கொடுத்தா போதும். ஃபார் SQL RC ஓகே, நம்ம இப்போ அந்த grep பண்ணி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபைன் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்பெசிஃபிக் TXT ஃபைல். ஓகே, ஸோ நம்மளுக்கு பேமெண்ட் ரிலேட்டடாக எதனா இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். பேராமீட்டர்ஸ் ரிலேட்டட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு சொல்லி அந்த பேராமீட்டர் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். பேராமீட்டர் எண்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் first.txt, ஓப்பன் ரீடைரக்ட், ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ், கிட் எக்ஸ்போஸ், நம்மளோட எக்ஸ்டென்ஷன்ஸ், இமெயில் எதனா லீக் ஆகிருக்கா, பேஸ் 64 எதனா லீக் ஆகிருக்கா, IPv4 எதனா லீக் ஆகிருக்கா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நான் IPv4.txt அப்படின்றது தான் கொடுத்தேன். இவ்வளோ IP அட்ரஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து லீக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு கேட் கொடுத்து ரீடைரக்ட்னு கொடுக்கட்டா, இல்லை ஓப்பன் ரீடைரக்ட்.txt அப்படின்னு கொடுத்தேன்னா எல்லா ரிசல்ட்ஸ் ரிலேட்டட் டு ஓப்பன் ரீடைரக்ட் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட் கொடுத்து நான் வந்துட்டு XSSக்கு நான் கொடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ XSSக்கு என்னென்னலாம் SS = show SS = எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நான் தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் grep தனியாக யூஸ் பண்ணாமல் இந்த டூல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட GUI வெர்ஷனெல்லாம் நான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் இந்த கோர்ஸ் முடிகிறதுக்குள்ளே. ஓகேவா, பர்ஃபெக்ட் கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஒர்க்கை. ஓகேவா, எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டேன். இது வேணால் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி நான் வேணால் GitHubல வந்து நான் புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அப்டேட் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஃபார் ஃபைண்டிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஃபைன் பண்ணது. ஓகே, நீங்கள் இது இருக்கட்டும், பட் மேனுவலாக நீங்கள் எல்லாமே இப்போ URLs எல்லாமே மேனுவலாக நீங்கள் செக் பண்ணும் போது தான் நம்மளுக்கு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஃபைன் பண்ண முடியுங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. வி கேன் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி கோர்ஸ். So welcome to the new section and new video of doing Google Dorking Recon guys. ஓகே, ஸோ இந்த செக்ஷன் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா வந்துட்டு ஒரு ஒன் வேர்டில் சொல்லணுன்னா இட் இஸ் தி கிங் ஆஃப் ஆல் பக் பவுண்டி கைஸ். ஓகே, கிங் ஆஃப் ஆல் பக் பவுண்டினா இதுதான். நான் எந்த ஒரு வல்னபிலிட்டி வந்து நான் டாப் 10ல் நான் ரேங்க் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டார்க்கிங் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டாப் வல்னபிலிட்டி. அதுக்கடுத்தது தான் அந்த இன்ஜெக்ஷன் அட்டாக்கு, டாப் 10 ஓவாஸ்ப்பு, அதுக்கடுத்தது தான் வரும். எனக்கு பொறுத்த வரைக்கும் கூகுள் டார்க்கிங் இஸ் மை டாப் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் திஸ் ஸ்பெசிஃபிக் பக் பவுண்டி கைஸ். ஓகேவா, ஏன் அப்படின்றத சொல்கிறேன். இந்த கூகுள் டார்க்கிங் த்ரூவாக நம்ம என்னென்னலாம் ஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிறது என்னன்னாலும் நம்ம ஃபைன் பண்ணலாம் கைஸ். ஓகே, என்ன வேணுமோ நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர்ஸால் மிஸ்டேக்கால் தான் வருது. ஸோ அவங்க வந்துட்டு சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக வந்துட்டு இன்டர்நெட்டில் போட்டுருவாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம கூகுள் சர்ச் தான் நம்ம பண்ண போகிறோம். பட் கொஞ்சம் அட்வான்ஸான கூகுள் சர்ச் பண்ணுவோம். நார்மலாக வந்துட்டு கூகுள் சர்ச் பண்ணுறதுக்கும் அட்வான்ஸ் கூகுள் சர்ச்சுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒரு சில குவெரிஸ் இருக்குது, ஒரு சில குவெரிஸில் எக்கச்சக்கமான குவெரிஸ் இருக்குது. நான் எல்லாமே ஃபெச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம மேனுவலாக நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இது டெவலப்பர்ஸ் மிஸ்டேக். அண்ட் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸாக்ட் டாக்குமெண்ட், எக்ஸாக்ட் சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில குவெரிஸ் த்ரூவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ என்னோட பக் பவுண்டி ஜேர்னலில் நான் நிறையா பவுண்டீஸ் வந்துட்டு இந்த கூகுள் டார்க்கிங் த்ரூவாக வாங்கியிருக்கேன். அண்ட் அதர் செக்யூரிட்டி சர்ச்சும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா இந்த கூகுள் டார்க்கிங் த்ரூவாக வந்துட்டு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஃபைன் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் டார்க்கிங் இஸ் தி பெஸ்ட் திங் அவுட் தேர். ஸோ இந்த 3 ஆக்ட் பாசிவ் ரெக்கார்டில், அதாவது கூகுள் டார்க்கிங், ஷோடன் ரெக்கார்ட் அண்ட் தென் GitHub ரெக்கார்டில் வந்துட்டு நான் ரேட் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் இஸ் கூகுள் டார்க்கிங்.
ரெண்டாவது ஷோடன் அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டப். ஓகேவா? ஸோ இந்த கூகுள் டார்க்கிங் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். வாட் இஸ் கூகுள் ரெக்கான்? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கூகுள் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கூகுள் டார்க்கிங் ரெக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூகுள் டார்க்கிங் இஸ் அ டெக்னிக் யூஸ்ட் இன் இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஓகே, ஸோ இதுவும் பாசிவ் ரெக்கானில் தான் வரும். ஸோ பை லிவரேஜிங் அட்வான்ஸ்டு கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு சைட் நம்ம கொடுக்காம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு queries வந்து நம்ம கொடுப்போம் டு ஃபைண்ட் சென்சிட்டிவ் ஆர் hidden information that is publicly accessible but not intended to be easily found. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நார்மலாக நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபைல்ஸ் எதுவுமே நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ பட் ஒரு சில queries த்ரூவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளால் எடுக்க முடியுங்க. இது ஓகேவா? ஸோ இட் அலவுஸ் ethical hackers and penetration testers, bug bounty hunters to identify potential vulnerabilities, exposed files, misconfigured servers, login portals and more, all using this Google search engine. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட் வி கேன் ஃபைண்ட், என்ன ஃபைண்ட் பண்ணலாம், என்ன வேணால் ஃபைண்ட் பண்ணலாம், அதுதான் கான்செப்ட். ஸோ பாஸ்போர்ட் எடுக்கணும்னா எடுக்கலாம், ஆதார் கார்டு எடுக்கணும்னா எடுக்கலாம். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட், கிரெடென்ஷியல்ஸ், யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், பிஐ இன்ஃபர்மேஷன், இன்டர்னல் கோட்ஸ். ஓகே, ஸோ பிஐ இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். எக்ஸ்போஸ்டு லாகின் பேனல்ஸ். ஓகேவா? ஹிடன் யூஆர்எல்ஸ், டேட்டா பேஸ் டம்ப்ஸ், ஃபைல் லிஸ்டிங்ஸ், சர்வர் அண்ட் எரர் லாக்ஸ். ஸோ இது நான் ஜஸ்ட்டு சொல்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10% கூட இருக்காது. நான் உங்களுக்கு மேனுவலாக உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படிலாம் இது ஃபைன் பண்ணலாம் அப்படின்றது. இது வச்சு எடுக்க முடியும், பட் டோன்ட் எக்ஸ்ப்ளாய்ட் திங்ஸ். ஓகே, ஸோ வெளியே போயிட்டு எதுவும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடாதீங்க. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி திங் விச் யூ டூ அப்பார்ட் இந்த விடிபி ப்ரோக்ராம் சைட்டில் தவிர நீங்கள் வெளியே எதுவும் பண்ணிங்கன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் அகெயின். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பேசிக்ஸில் இருந்துட்டு அந்த ஒரு டார்க்கிங் queryயும் என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகும், எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. லிஸ்ட் ஆஃப் டாட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நம்ம ட்ரை பண்ணி எல்லாமே ட்ரை பண்ண முடியாது, பட் சென்சிட்டிவாக என்னென்னலாம் நம்ம இருக்குதோ நம்ம உங்களுக்கு எல்லாமே நான் தரேன். ரிசோர்ஸஸ் பிடிஎஃப்ல இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒன்றுனா நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. வி கேன் மீட் இன் நியூ வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.